வணக்கம் நேயர்களே. நமது இன்றைய நிகழ்ச்சியில் மிக மிக முக்கியமான ஒரு நபரை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். இந்த உலகத்தில் இந்த க்ஷணத்தில் இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம அவங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். We are here to meet டாக்டர் காயத்ரி, மென்டல் ஹெல்த் கவுன்சிலர். அவங்க நமக்காக நம்ம ஸ்டுடியோவில் உங்கள் முன்னாடி. வணக்கம் மேம். Thank you, Mr. Tilak, and I actually thank Rods and Cones for giving me this opportunity. So, இது in commemoration of International Mental Health Day கோசரம் இந்த ஈவெண்ட் பண்ணுறோம். அண்ட் இது எவ்வளோ பேரை ரீச் பண்ணணுன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு மென்டல் ஹெல்த்தை பாதி பேர் ரொம்ப ஸ்டிக்மடைஸ்டாக தான் பார்க்குறோம். இட் இஸ் ஸ்டில் அ டேபு. தேர் இஸ் அ டேபு அட்டாச் டு மென்டல் ஹெல்த். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்க தவறுறோம். அது எதனாலனா வி ஆல் ஃபீல் தட் அது ஒரு சொன்னோம்னா நம்ம ஒரு வீக்கான ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்றது தான் நினைக்கிறோம். இல்லைன்னா ஜனங்க நம்மளை லேபிள் பண்ணிடுவாங்களோன்னு நினச்சி அந்த ஒரு பயத்தில் வி ஆர் நாட் ஓப்பன் அப். அது அந்த ஓப்பன் அப் பண்ணாதப்போ என்ன ஆகுறதுன்னா அது பென்டப் எமோஷன்ஸாக உள்ளேயே வளர்ந்து இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள், அதாவது ஃப்ரம் சில்ட்ரன் டு ஜீரியாட்ரிக் வி see this issue. வேற இந்த பாஸ்ட் பேகேஜை தூக்கி அவங்க கடைசியாக ஒரு நிலையில் they get into this curative mode. ஸோ ஆஸ் சைக்காலஜிஸ்ட் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா ப்ரிவென்டிவ் மோட்ல அவங்க ரீச் அவுட் பண்ணாங்கன்னா ஹெல்ப்க்கு இட் வில் பி ஈவன் மோர் ஈஸியர். நம்ம ஊரில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த அவேர்னஸ் லேக் ஆகுறதால ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு வீட்டில் ஒரு மென்டல் ஹெல்த் யாருக்கோ இருக்குன்றப்போ அவங்க அதை வெளியில தெரியக்கூடாது. ஃபார் ரிலேட்டிவ்ஸ், நேபர்ஸ், இல்லைனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனம் அதில் தான் அவங்க நிறைய வைக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப அசிங்கம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இதே ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி போகிறேன், ஒரு பிரெயின் சர்ஜரி போகிறேன், ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நான் டாக்டர் கிட்ட போகிறேன்னு ஓக்கலாக சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டியை பற்றி பேசுறதுக்கே அசிங்கப்படுறாங்க, இன்னும் கூச்சப்படுறாங்க. இது எல்லா தரப்பினருக்கிடையுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் கோ த்ரூ திஸ் இஷ்யூ. அதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும்ட்டு தான் எப்பவுமே இந்த இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் டே அதெல்லாம் நடக்கிறப்போ நிறைய அவேர்னஸ் பண்றோம். பட் எவ்வளோ பண்ணாலுமே டெஃபினட்டா இன்னும் நிறைய தூரம் நம்ம நடக்க வேண்டிய விஷயம் இருக்கு இதுல. நீங்க ரொம்ப கிளியரா சொல்றீங்க. மடித்திருந்த வெள்ளம் போல ரொம்ப அழகா இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன்ஸ், அதாவது சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் அண்ட் தங்கு தடை இல்லாமல் தன்னுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சு தெளிவுபடுத்தணுங்கிற அந்த ஒரு தயக்கம் இன்னும் நிறைய பேர் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த நிலைமையை வச்சு பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிட்டிஸில் இல்லை ஒரு டவுன்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெடி டு கோ மீட் சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங்லாம் போகணுன்னா தே ஆர் முன் வராங்க. ஆனால் என்னுடைய பயம், என்னுடைய கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ் ஓகே, அப்படியே ரூரல் சைடு போக 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 பார்த்தீங்கன்னா அங்கே தனக்கு இப்படி ஒரு விஷயம் இப்போ கையிலையோ காலையோ அடிபட்டால் அவங்களுக்கு வலிக்கிறது தெரியும், இல்லை காயம் பட்டுச்சுன்னா ஃபிசிக்கலாக அவங்களால பார்க்க முடியும். நீங்கள் முதலே சொன்ன மாதிரி மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறதோ இல்லை மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதோ நமக்கு எங்கே தொட்டு தடவி பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தனக்கு ஒரு விஷயம் அப்படி இருக்குங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வில்லேஜஸில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு அர்பன் செக்டர்லேயே என்னதான் படிப்பு எல்லாமே இருந்தா, ஃபினான்ஷியல், எக்கனாமிக், சோஷியோ எல்லாமே அப்வர்டாக இருந்தால் கூட நிறைய பேரியர்ஸ் இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறாங்க, அப்படியே ஒரு கட்டத்தில் ரொம்ப அது ஒரு சிவியராக ஆகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக தி ரீச் அவுட் ஃபார் சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப் ஆர் உடனே மெடிசன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. முதல்ல சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ அவங்க மைல்டு, மாடரேட் ஆர் சிவியர் இதில் இருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டை வச்சு தான் வெதர் தே நீட் மெடிகேஷனான்றதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் இடையே இது ஒரு விஷயமே இல்லை, இது என்ன அவங்களுக்கு ஏன் வம்பு பண்றா, ஏன் டான்ட்ரம்ஸ் ஒரு குழந்தை போடுறாங்க, இல்லைன்னா ஏன் படிக்கல அப்படிங்கிறது எல்லாமே அவங்க அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது நாளடைவில் இது சரியா போயிடும்,
வளர வளர சரியா போயிடும். அதே மாதிரி திருமண விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருமணம் செஞ்சு வச்சா அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்களோட விருப்பு வெறுப்புகள் தெரியாம இல்லைன்னா வேற ஏதாவது ஹேபிட்ஸ், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படி இருந்தா கூட பாத்தீங்கன்னா பசங்களுக்கு செஞ்சு வைக்கிறாங்க. அது வந்து இன்னும் வந்து அக்ரெசிவா தான் ஆகுதே கண்டி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பாமர மக்களுக்கு இடையிலுமே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அவேர்னஸ் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால்வாடியில் இருக்காங்க, குழந்தைங்க கூட்டிட்டு போறாங்கன்னா அங்கே வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன், இப்போ ஒரு சைல்டு டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, அது வந்து அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்லோ ப்ளூமராக இருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குனாலும் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் பண்ணி என்ன வந்து பண்ண முடியும் அந்த குழந்தைக்கு பெஸ்ட்டா, என்ன ஒரு ஓப்பன் எஜுகேஷன் என்ஐஎஸ் மாதிரி கரிக்குலம்ல போடுறதா, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ரெமிடியல் ஹெல்ப், ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்குமா, அது எல்லாமே வந்து அவங்க கண்டறிந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் ஸ்டேஜ்லயே நடக்கிறது அளவுக்கு வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் இது மாதிரி சின்ன பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லயுமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் அது வந்து அந்த பேரண்ட் ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா குழந்தைங்க மைனர் இல்லைங்களா, அவங்க தே கேனாட் ஆப்ட் ஃபார் சச் சர்வீசஸ். அது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தயக்கம் இல்லாம அதை பிரேக் பண்ணாவே போதும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட் சீக்கிரமாவே கிடைக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து முன் வந்து பால்வாடியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்து பண்ணணும்னு சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து முன் வந்து குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. பேரண்ட்ஸ்க்கே அந்த எக்ஸ்போஷர் இல்லை ரூரல் ஏரியாஸில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளில் சில ஊர்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வேலை செய்கிற அலுவலகத்திலையோ இல்லை வந்து ஒரு தொழில் செய்கிற ஒரு இடத்துலையோ வந்து தனக்கான மென்டல் ஹெல்த்தையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கேமிங் டைமோ இல்லை வந்து ரிலாக்ஸிங் டைமோ இருக்கு. நம்மளுடைய இந்திய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வேலை வேலை, அது முடிஞ்சு மறுபடியும் வேலை, இங்கிருந்து போனால் வீட்டில் வேலை, வீட்டிலேருந்து வந்ததும் வெளியில் வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 8 மணி நேரம் டியூட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணுங்க, ஓடி பண்ணுங்க, ஓவர் டைம் பண்ணுங்கன்னு சொல்கிற இந்த சூழ்நிலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து ஜிம் பண்ணுங்க ஆஃபீஸ்லேயே, இல்லை வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுங்க, இல்லை வந்து ஷட்டில் காக் விளையாடுங்க, இல்லை கொஞ்ச நேரம் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம இந்திய சூழ்நிலை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக அணுகிறதா இல்லை வந்து ஹெல்த் கான்ஷியஸாக வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கமாக எடுக்கணுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அந்த காலத்திலேயே இது மாதிரி ஒரு ஃபார்மிங் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மியூசிக்கை வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாற்று நடுறப்போ ஒரு பாட்டு பாடுறது, இது எல்லாமே வந்து அவங்களுடைய உடல் மற்றும் மனசு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணுன்றதுக்கோசரம் தான் அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ஆடுற ஒரு பாண்டி விளையாட்டோ எல்லாமே வந்து ஒரு கல் வச்சு ஆடுற ஆடு புலி ஆட்டமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி ஓரளவுக்கு அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த கான்செப்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ், அதர் கார்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முன் வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணி மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம்னு இனிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா the ஆர்கனைசேஷன் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன தேவை, மன உளைச்சல் இருந்தால் தே கேன் ரீச் அவுட் டு அ சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க நம்பர் ஷேர் பண்ணுறாங்க, அந்த ஆர்கனைசேஷன் டேக்ஸ் அப் த எக்ஸ்பென்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ முன் வராங்க. ஏன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸோட வெல்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் மியூசிக் தெரப்பி, கேமிங், மண்டலா, ஆர்ட் தெரப்பி, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க செக்டர்ஸில். பட் இன்னும் நிறைய அளவுக்கு வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மென்டல் ஹைஜீன் வந்து நம்ம பாதிக்கப்படுறவங்க அதிக பேர் இருக்காங்க. ஃபிசிக்கல் ஹைஜீன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதுவே கூட பார்த்தீங்கன்னா 40 years பேக் ஒரு பியூட்டி பார்லருக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணோம்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப வசதியானவங்களா இருந்தால் தான் போக முடியுன்ற ஒரு நினைப்பு இருந்தது. அது தவிர பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ஃபேஷியல் பண்ணணும், ஒரு ஸ்பா உடைய சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா அது எங்க நம்மளை வந்து ஏதாவது தப்பா எடுத்துருவாங்கன்ற ஒரு தயக்கத்தோட தான் வந்து மென் அண்ட் விமன் வேர். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல்லா விகிதியிலுமே ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு. ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் டேக் த சர்வீசஸ். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த், ஒரு ஃபிசிக்கல் ஹைஜீன்கே அவ்வளோ ஒரு 40-50 வருஷம் ஆச்சுன்றப்போ டெஃபினெட்லி இப்போ வந்து தோ வி ஆர் டேக்கிங் பேபி ஸ்டெப்ஸ் இன் அ லாங் ரன். இந்த அவேர்னஸும் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறதும் வந்து பொதுமக்களுக்கு வந்து அதை கேட்க அவங்களே அதை டீசென்சிட்டிலைஸ் ஆகி இதுவும் ஒரு சராசரி விஷயம்ன்றதுல ரீச் அவுட் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபார் த பாஸ்ட் 20 years there has been a vast difference. நிறைய பேர் வராங்க, எஸ்பெஷலி குழந்தைங்களே கூட தயக்கம் இல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டே வந்து தே கம் ஃபார் செஷன். இதுக்கு முன்னாடிலாம் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட்டிட்டு வந்த காலகட்டம் இருக்கு. பட் இப்போ குழந்தைங்களே தே வெரி ஓக்கல். ஸோ இந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் மென்டல் ஹெல்த் டேவோட தீமே பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைசிங் மென்டல் ஹெல்த் அட் ஒர்க் பிளேஸ்.
ஸோ தே வாண்ட் டு டூ தட். ஏன்னா வீட்டில் பல டென்ஷன் இருக்கும், நம்ம ரோட்ல போகிறோம், வண்டியில் வரோம், டிராஃபிக் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கப்போ அங்கே நம்ம வேலைக்கு வர இடம் வந்து எப்படி இருக்கணும்னா இட் ஹேஸ் டு பி அ வெரி பிளசன்ட் பிளேஸ். இட் ஷுட் பி வெல்கமிங். அப்போ தான் வந்து ஆளுங்களுக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ எம்ப்ளாயர்ஸுமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தே ஃபீல் தட் இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கு. ஸோ அது ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட், அட் த சேம் டைம் அந்த எம்ப்ளாயிக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒர்க் பிளேஸில் ரொம்ப நேரம் எல்லாரும் இருக்கிறதால அவங்களோட மென்டல் ஹெல்த் எவ்வளோ தூரம் வந்து நல்லா இருக்கணும் அங்கன்றதை காட்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வருஷம் தீமே வந்து ஒர்க் பிளேஸ்க்கோசரம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு விஷயம் வந்து இன்னும் ஓப்பனாக பேசலை, பட் தட்ஸ் அப்கமிங்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாஷ், தட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸோடைய மென்டல் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பாயில் பண்ணும். ஏன்னா ஒரு பிளசன்ட் பிளேஸாக அது இல்லை. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், அங்கே எனக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்குது, இட் இஸ் அன் அன்வெல்கமிங் ஆக்ட் ஆர் அன்பிளசன்ட் செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்கு யாரோ வந்து என்னை வந்து த்ரெட்டன் பண்றாங்க. எய்தர் இட் குட் பி அ குவிட் ப்ரோ குவோ, த்ரெட்டனாவும் இருக்கலாம், ப்ரெஷரைசிங்காவும் இருக்கு. ப்ரெஷரைசிங், யா, இட் குட் பி அ குவிட் ப்ரோ குவோ, அதாவது டிட் ஃபார் டாட். நீங்க வந்து இதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வில் பி ஈஸிலி டன், மறைமுகமா. ஆமா, அது மாதிரி இருந்தாலும் சரி. இல்லைன்னா த்ரெட்டன், அதாவது ஒரு ஹாஸ்டைல் என்வாயன்மெண்ட், ஒரு ப்ரெஷர் பண்ணி அவங்கள கார்னர் பண்றதுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல நடக்கிறதால. ஸோ நிறைய கார்பரேட்ஸ் வந்து 2013 நிர்பயா இஷ்யூ நடந்ததுல இருந்தே வந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் ரிட்ரெசல் ஆஃப் இது பாஷ் போட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் பீன் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி ஆர்கனைசேஷன் டு ஹேவ் அ ஐசிசி கமிட்டி. ஐசிசின்றது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. ஸோ அது வந்து ஒரு 75% விமன் தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் த ஹெச்ஆர் ஒரு அவங்களோட எம்ப்ளாயீஸ்ல 75% வில் பி விமன், 25% வில் பி மென். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எனக்கு சங்கடமா இருக்கு, ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரொடக்டிவ்லி ஒர்க் ஹியர், எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றப்போ தே கேன் இமீடியட்லி ரீச் அவுட் டு த ஐசிசி. ஸோ ஐசிசி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் பேனல் மெம்பர், தட் இஸ் ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு அட்வொகேட்டோ ஹூ இஸ் சர்டிஃபைட் பாஷ் ட்ரெயினர், அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்கொயரி, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆகுறப்போ வி கோ. ஸோ இது வந்து நான் பயஸ்டாக இருக்குவாங்கன்றதுக்கோசரம் அந்த ஐசிசி வந்து தே ஆக்சுவலி அப்பாயிண்டஸ். ஸோ இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறப்போ அந்த பெர்பெட்ரேட்டரும் சரி விக்டிமும் சரி ஓப்பனாக தேர் ஏபிள் டு கால். ஏன்னா தேர் ஏபிள் டு டாக் அண்ட் டிஸ்கஸ். ஏன்னா வந்து ஒரு விஷயம் என்னன்னா இட்ஸ் அ நான் ஜட்ஜ்மெண்டல் அண்ட் சேஃப் பிளேஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கு. ஸோ இது மீடியாக்கோ ப்ரெஸ்க்கோ போகாது. மோர் ஓவர் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி தீஸ் டேஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போ பிரெட் வின்னராக இருக்காங்க, எல்லாரும் ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கோசரம் ஜாபை விட்டுட்டு போயிட்டு ஒரு மூட்டு பூச்சிக்கோசரம் ஒரு வீட்டை கொளுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்திடக்கூடாதுன்ட்டு தான் இது மாதிரி விஷயங்கள்ல வந்து வி ட்ரை டு ரிலீஸ் திங்ஸ் அண்ட் மேக் இட் ஈஸியர். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த ஜெண்டருக்கு எந்த ஜெண்டருக்குமே இருக்கக்கூடாதுன்றதான் நாங்கள் நினைக்கிறோம். இட் இஸ் ஜஸ்ட் நாட் விமென். ஸோ விமென்க்கு பாஷ் இருக்கிற மாதிரி இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் மென் கேன் ஆல்சோ ரீச் அவுட் அண்டர் ஆன்டி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பாலிசிஸ். ஸோ இது வந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சகஜம் ஆகுறதால. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் இது மாதிரி ஐசிசி எக்ஸ்டர்னல் பேனல் மெம்பரோட இல்லைன்றப்போ 50,000 rupees தே ஆர் ஃபைன்ட். அதனால வந்து இது மாதிரி நிறைய மெஷர்ஸ் ஏன் வச்சிருக்காங்கன்னா when there is a law governing there won't be any such acts. ஸோ அந்த லாக்கு அபைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ரீசனுக்கோசரம் தான் வந்து இது மாதிரி மெஷர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இதுவே வந்து பாதி விமென்க்கு வந்து இட் கிவ்ஸ் அ ஒரு ஒரு செக்யூரிட்டி, ஒரு ப்ரொடெக்ஷனாக ஃபீல் பண்ண செக்யூரிட்டி மெஷர்ஸ், கவர்மெண்ட்டோடைய ப்ரொடக்டிவ் ஐடியாஸ் இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட காவல்துறையிலேயே இல்லை வந்து நீதித்துறையிலேயே மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்கத்தாவில் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து விமனை வந்து எம்பவர் பண்ணுறோம், அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து நம்பிக்கை கொடுக்குறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மென்க்கு வந்து சில மென்க்கு வந்து அந்த அந்த சைக்காட்டிக் பிஹேவியர்லேருந்து எப்படி அவங்க வெளியே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயமும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த தராசில் ரெண்டு பக்கமுமே வந்து எப்படி ஏற்றினாலும் நமக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ்ட் ஒரு ஃபீலிங் தான் எப்பவுமே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது ஒன்லி அந்த கவுன்சிலிங் மட்டும் கொடுத்தா போதுமா,
இல்லை வந்து தண்டனைகளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு கவுன்சிலராக அவங்களோட பார்வை எப்படி இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லீகலாக அபைட் பண்ணுறதே வந்து ஒரு கண்டிஷனிங் ஆஃப் த மைண்டு தான். இப்போ நம்ம வந்து இந்த ஊரில் வந்து ஒரு பேப்பர் சாப்பிட்றோம், ஒரு பேப்பரை அனாவசியமாக கீழே போடுவோம். பட் நம்மளே வந்து அப்ராட் போகிறப்போ அந்த தவறை செய்யறதுக்கு பலமுறை யோசிப்போம். ஏன்னா அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதே ஆளு, அதே சாக்லேட் பேப்பர், அதே மைண்ட் செட் தான். பட் 2 இடத்துல எப்படி நம்ம வந்து டிஃபர் ஆகிறோம்? தட்ஸ் பிகாஸ் தேர் இஸ் அ லா அண்ட் வி ஆர் அவேர் ஆஃப் த லா. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாவும் சரி, ஒரு சைக்காலஜியும் சரி பேரலாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மைண்டுக்குள்ள நம்ம செலுத்தினாவே பாதி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும். இது மாதிரி லா பிரேக்கிங்கா இல்லாம we can be law makers, we can keep up the law strictly. yes, அது வந்து கண்டிப்பா பண்ணணும். அது வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டாவே. ஏன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட்ல கூட கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போ just because they don't know what the law states or they don't know the seriousness of the issue, ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுவாங்க, திரும்பி they'll come and tell us இது வந்து ஒரு விஷயமாவே நான் நினைக்கல, பிகாஸ் அதே விஷயத்த நான் வேற ஒருத்தவங்க கிட்ட வேற ஆஃபீஸ்ல சொன்னேன், they didn't mistake. It is not about where you're telling and who takes the action. It is about even one person if they say it's not comfortable. இது வந்து வேர்பலா இருக்கலாம். I mean அவங்க பேசுற வார்த்தைகள், slangs or making comments about somebody's personal appearance எல்லாமே வரும். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஏதாவது கேஷுவலா அவங்க நினைச்சு எழுதலாம். பட் இஃப் இட் இஸ் disturbing for the other gender, it is under partial. இந்த குற்றங்களுக்கான தண்டனை வந்து அதோடைய வீரியத்தை பத்தி நான் கேட்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு ஷோ உங்ககிட்ட கேட்டுறேன் நான், இந்த வீரியம் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு குற்றம் பண்ணது ஒருத்தரா இருப்பாரு, ஃப்ரேம் செய்யப்பட்டு இன்னொருத்தருக்கு அதாவது வற்புறுத்தியோ இல்ல வந்து பணத்தையோ எதையோ வந்து ஒரு கொடுத்தோ எனக்கு பதில் நீ வந்து அதை வாங்கிக்கோ, அந்த குற்றத்தை வந்து நீ தண்டனை நீ வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒருவேளை தண்டனையுடைய தீவிரம் மரண தண்டனையாவோ இல்லது வந்து பிற பொறுப்பை அறுக்கிற மாதிரியான சில அண்டை நாடுகள் நடக்கிற மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தால் நான் ஏன் இவனுக்காக போகணும், எவ்வளவு காசு தானே என் உயிர் போயிடும், அதுக்கப்புறம் காசா வேணும்ன்ற அந்த ஒரு பயமாச்சும் வரும் இல்லையா? அதை கேட்கிறேன் நான். கண்டிப்பா. பட் ஆனா இது வந்து நம்மளுடைய அணுகுமுறையில வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இந்தியால வந்து we are very very நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல வந்து ஒர்க் பண்றதால நீங்க சொல்ற மாதிரி நிறைய ரூப் ஹோல்ஸ் இருக்கு. பட் அது வந்து லீகலா அவங்க கமிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கிறதோட யூ ஷுட் கேட்ச் தம் யங். நான் என்ன சொல்றேன்னா ஸ்கூல் லெவல்ல இருந்தே வந்து இப்ப கவுன்சிலிங், சைக்காலஜி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறப்போ குழந்தைங்களுக்கே வந்து ஆஸ் தே க்ரோ தே வில் கெட் இன் டு தட் கண்டிஷனிங். எது நம்ம செய்யலாம், எது நம்ம செய்யக்கூடாது, எது வந்து ஒரு இப்போ கேர்ள்ஸ்க்கே வந்து நம்ம ஃபெமினிசம் பத்தி பேசுறோம். ஸோ வி ஷுட் ஆல்சோ டெல் தெம் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபெமினிசம் ஆஃப் ஜஸ்ட் ஹோல்டிங் பிளக்கார்ட்ஸ் அண்ட் கெட்டிங் ஆன் டு அ ஸ்லோகன் ஆர் ப்ரொடெஸ்டிங். தேர் இஸ் வேரியஸ் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ கிளாஸ் ரூஃப், கிளாஸ் சீலிங்கை வந்து எவ்வளோ விஷயத்துல பிரேக் பண்றாங்க விமென், ரொம்ப ஃபர்மா அசர்ட்டிவா தே டூ இட். ஸோ லிபரல் ஃபெமினிசமும் இருக்கு, ரேடிக்கல் ஃபெமினிசமும் இருக்கு. ஸோ அதோடைய டிஃபரன்ஸ் எப்படி வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு எடுத்து சொல்லலாம், ஒரு பாய்க்கு ஒரு மேலுக்கு வந்து எப்படி வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பத்தி எடுத்து சொல்லலாம். ஏன்னா இந்த கன்ஃபியூஷனே எப்படி வருதுன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் செக்ஷுவல் பிளஷர்ஸ் ஆர் சம் சைக்காட்டிக் டிசார்டர். நிறைய விஷயத்துல வந்து ஜஸ்ட் அன் ஈகோ, they will not be physically attracted to do that mistake on that person, but out of just an ego or that superheroism இது மாதிரி விஷயத்துல தான் பண்றாங்க. ஸோ அது எங்க வந்து நம்ம வந்து வேரோட எடுக்கணும்னா it is only when they are youngsters, as small children, as they're growing, we should tell them the gender equality. as biologically என்ன மென்னோ விமனோ டிஃபரெண்டா தான் இருப்போம் நம்ம கண்டிப்பா physically and the roles we play. but genderன்றது வந்து என்னைக்குமே மாறிட்டு இருக்கும். அந்த ஜெண்டர் சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம எவ்வளோ பாசிட்டிவா அக்செப்ட் பண்றோம்ன்றதுதான் முக்கியமான விஷயம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா you should see men will not even when they have a girl child, குழந்தை வளர்ந்துட்டா தூக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. fathers play a very important role. குழந்தை வந்து கன்சீவ் ஆனதுல இருந்து அந்த பேபி ஷவர் பிக்சர்ஸ்ல இருந்து எல்லாமே லேபர் ரூம்ல வந்து சப்போர்ட் பண்றதுல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து டயப்பர் மாத்துறதுல இருந்து எவ்வளோ சேஞ்ச். தட் இஸ் ஜெண்டர். ஜெண்டர் ரோல் இஸ் சேஞ்சிங் இல்லையா? அதை எப்படி வந்து we accept. அதே மாதிரி வந்து ஒரு விமன் வந்து கிச்சன்லயே இருக்காங்கன்றத நினைக்காம அதையும் மீறி ஃப்ரம் போர்ட் ரூம்ஸ் டு பாய்லர் ரூம்ஸ் எனிவேர் விமன் ஆர் தேர், அதுவும் வந்து இட்ஸ் அ சேஞ்ச். So that is somewhere it has to be celebrated and accepted by both genders. So நான் உன்னோட பெரியவங்க இல்லை, நீங்க என்னோட பெரியவங்க இல்லைன்றது இல்லாம when it comes to workplace also,
we should not see a woman as she's a woman, she's a CEO, so I'll have to respect her, I'll have to listen to her என்ற கான்செப்ட் இல்லாம she is also an employee, அவ்வளவுதான். Correct. Similarly, when a man is in a high position, just because he's saying I should not listen officially, for professional terms சொல்றேன், he's also an employee there. So நம்ம வந்து அது வந்து ப்ரொஃபஷனலா தான் யோசிக்கணும். இது மாதிரி விஷயத்துல தான் இது மாதிரி சங்கடங்கள் வரதை நாங்க பாக்குறோம். It is not purely because of love or obsession. மோஸ்டா பாத்தீங்கன்னா அது ஒரு பெர்சன்டேஜ் இருந்தாலும் இது மாதிரி விஷயத்துல just to put them off, ஒரு gossip பண்றது, ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்றது. ஸோ அதனாலதான் இது மாதிரி விஷயம் எல்லாமே இப்ப போஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இந்த கேரக்டர் அசாசினேஷன் சொல்றீங்க. அப்புறம் வந்து நான் ஒரு நிறைய விஷயம் பேச போறோம். நம்ம இது வந்து ஒரு பெரிய சீரியஸாவே நம்ம எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு இந்த விஷயத்தை பத்தினா. பொதுமக்களுக்கு வந்து இதை பத்தின அவேர்னஸ் நிறைய வேணும். பட் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பேசிக்கலா இன்றைய நிகழ்ச்சியில முடிச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதை மட்டும் கேட்குறேன். ஒரு 10 பருவ பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஜென்ரலா ஒரு டாபிக் பேசும்போது ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கும்போது இந்த அந்த பாரு இந்த பொண்ணு ரேப் பண்ண சொல்லி சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னேன். ஆமா நான் கரெக்ட் தானேண்ணா அப்படின்னு அவன் என்னம்மா சொல்ற, ரேப்புங்கிறது வந்து நீ கீழே விழுந்து அடிபடுற மாதிரி உனக்கே தெரியாம உனக்கு நடக்கிற ஒரு விஷயம். அதுக்காக நீ எப்படி வந்து அஷேம்டா ஏன் ஃபீல் பண்ணி ஏன் வந்து சூசைட் பண்ணி நானும் அப்படிதான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிறா. இந்த ஒரு மன ஓட்டம், இந்த மன நிலைமை என்ன நினைக்கிறீங்க? எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? இது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்து நிறைய செல்ஃப் லவ் கொடுக்கணும். ஏன்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியாம நடக்கிற ஒரு இன்சிடென்ட். இதுக்கு வந்து அவங்கள லவ் பண்ணாவே அவங்க வந்து இந்த ஒரு டிசிஷனை வந்து சீக் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செல்ஃப் இன்ஃப்ளிக்ஷன் பிஹேவியர், SIBன்னு சொல்லுவோம், ஒரு அட்டென்ஷன் கோசரமோ இல்லைன்னா அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் பெயின், எமோஷனல் பெயின் அதிகமா இருக்கப்போ அவங்களுக்கு அந்த பிசிக்கல் பெயினோட இது தெரியாம இருக்கிறதுக்கோசரம் தான் they inflict. ஸோ நிறைய குழந்தைங்க they cut their hands or they try to overdose medicines. ஏதாவது ஒரு வகையில அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. அது எதுக்குன்னா அவங்கள வந்து they are not able to love. So we teach them very small techniques. அவங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண, அவங்கள எப்படி அவங்க செல்ஃப் லவ் பண்ணிக்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி இன்வால்வ் பண்றது, ஸோ ஹவு டு கவுண்ட் தேர் பிளெஸிங்ஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி ஸ்மால் இஷ்யூஸ் பட் இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ பிரச்சனையை வந்து மொலையிலேயே கிள்ளி எறியணுங்கிற மாதிரி நீ என்ன சொல்றீங்கன்னா, எங்க வந்து பாயிண்ட் பிடிக்கணும்னா வந்து யங் மைண்ட்ஸை வந்து சரி பண்ணா the total society will get reformed அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் வந்து நாங்க நினைக்கிறோம். ஏன்னா மென்டல் ஹெல்த்தை வந்து அந்த வகையில தான் வந்து இன்னும் பெட்டரா எக்யூப் பண்ண முடியும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் are definitely the important backbone of our country. உங்களுடைய நல்ல முயற்சி, உங்களுடைய ஈடுபாட்டோடையும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய முன் வந்து செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ்னாலையும் இந்த ஒரு இயக்கம், இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து இன்னும் பெரிய விஷயமா இந்திய அளவில் உலக அளவில் வந்து பெருசாக ரீச் ஆகணுங்கிறது வந்து எங்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்களை பேசணும் இன்னும். பட் இது வரைக்கும் பேசுனதுக்காக ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் திலக். நீங்கள் கேட்ட இன்ஸ்பைரிங்கான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக என்னையுமே நிறைய பேச வச்சது. அண்ட் ஐ எம் ஹோப்ஃபுல் தட் இட் ரீச்சஸ் பீப்புள் அண்ட் தே பெனிஃபிட். இன்னும் நிறைய பேசலாம் மேம். தேங்க்யூ.